நாங்கலாம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆகுது. இந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லொகேஷன் சேஞ்ச். சம்டைம்ஸ் பழைய நாட்கள் எங்கள ரொம்ப, ரொம்ப யோசிக்க வைக்கும். அதுலயும் குறிப்பா இந்த நாள் ஃபுல்லா நாங்க பழைய மெமரீஸ பேசிட்டு இருந்தோம். எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணோம்? என்னலாம் கஷ்டப்பட்டோம்? நம்மள திரும்பி பார்க்க கூட யாருமே இல்ல. இன்னைக்கு அவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றத நெறைய பேசிட்டு இருந்தோம். நெறைய பேருக்கு எங்கள பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஆஹா! இவளுங்க கை நெறைய சம்பாதிக்கிறாளுங்க, பண திமிர்ல ஆடுறாளுங்க அப்படின்ற மாரி தோணும். ஆனா சென்னையில ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோன்றது யாருக்குமே தெரியாது. அப்போலாம் நம்ம அவங்க கண்ணுக்கு படவே மாட்டோம். நான்லாம் ஹாஸ்டல் வீட்டுக்கு வந்து போணும்னா கூட, ஒரு கவர்மெண்ட் பஸ்க்கு கூட அஃபோர்ட் பண்ண முடியாத அளவு சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஊர்ல எல்லாமே பொத்தி பொத்தி வளர்த்துட்டு, சென்னையில திடீர்னு வந்து எல்லாமே நாங்க பார்க்கணுன்றப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. கையில காசே இல்லாம ஒரு ஷாப்ல போய் ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த ரோட் சைட் ஷாப் தான் எங்களுக்கு அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கும். குறிப்பா சென்னை வெதர் எங்க பாடிக்குலாம் செட்டே ஆகல. இப்பலாம் தான் ஏசி வாங்கி மாட்டியிருக்கோம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஈர துணிய மேல போட்டுக்கிறது, இல்லன்னா ஷர்ட்லலாம் தண்ணி தெளிச்சுக்கிறது, அந்த மாரி வேலைய செஞ்சு தான் அந்த ஏசி ஃபீலே எங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா மொட்டை மாடியில போய் படுத்துக்குவோம். நடுராத்திரி பெய்ற மழையில தொப்பலா நனஞ்சு கீழ வீட்டுக்குள்ள நடந்து வரப்போ, ஐயோன்னு வாழ்க்கை வெறுத்து போயிடும். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஒரு வாட்டி என்னோட செமஸ்டர் ஃபீஸ கட்ட முடியாம நான் அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் ரூம்ல. என்னோட கண்ணீரால அந்த லெட்டர் ஃபுல்லா நனஞ்சுட்டே இருக்கு. ஒரு ஃபைனல் டேட் சொல்ல அந்த டேட்க்குள்ள கட்டி ஆகணும்னு சொல்றாங்க. என்னால அந்த டேட்ட சொல்லவே முடியல. சட்டுன்னு என் அக்கா கிட்ட இருந்து கால், "ஹெலன் எனக்கு போனஸ் வந்திருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத நான் கட்டிடுறேன். சாரிடி" அப்படின்னு. அவ்ளோ எமோஷனலான டே அந்த மாரி மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் கூட என் லைஃப்ல நடந்திருக்கு. நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாம, நம்மள சட்டுன்னு ஏன் இப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தெரியும். இந்த சொசைட்டி ஆண்கள் இல்லாம ஒரு பெண்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்க்க கூட ரெடியா இல்லன்னு.